இலங்கை அரசியல் வரலாறு பெரும்பாலும் ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதிகாரம் கிடைத்தவுடன் அதை பொறுப்புடன் பயன்படுத்துவது அல்ல, அதை திணிப்பதை ஆட்சியாக மாறிவிடுகிறது. ஜனாதிபதியின் அளவிட முடியாத பெரும் அதிகாரமும் பாராளுமன்றத்தில் ஒரே கட்சிக்கு கிடைத்த 3/2 பெரும்பான்மையும் எந்த கூட்டணியும் தேவையில்லை என்ற நிலையும் கடந்த காலத்தில் இவை அனைத்தும் ஜனநாயகத்தை ஒடுக்க பயன்படுத்தப்படும் கருவிகளாகவே இருந்தன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த வரலாற்று பாதையில் செல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட அரசியல் தேர்வை எடுத்துள்ளது. இத்தனை அதிகாரங்கள் கையில் இருந்தும் இந்த அரசாங்கம் ஒரு கட்டளையிடும் ஆட்சியாக செயல்படவில்லை. எண்ணிக்கை போதும் என்ற அகந்தையுடன் முடிவுகளை திணிக்கவில்லை. மாறாக ஜனநாயகத்தில் அதிகாரம் என்பது மக்களின் குரலை கேட்க வேண்டிய கடமை என்பதை நடைமுறையில் காட்ட முயல்கிறது. 6ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பு 2027ஆம் ஆண்டிற்கு ஒத்திவைக்கும் தீர்மானம் இந்த அரசியல் அணுகுமுறையின் மிக தெளிவான சாட்சியாகும். முந்தைய ஆட்சிகளில் இத்தகைய கல்வி மறுசீரமைப்புகள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் பேரில் எந்த எதிர்ப்பையும் மிதித்து அமுல்படுத்தப்பட்டிருக்கும். ஆசிரியர்கள் பழமைவாதிகள் எனவும், கல்வியாளர்கள் மாற்றத்திற்கு எதிரிகள் எனவும், தொழிற்சங்கங்கள் அரசியல் தடைகள் எனவும் முத்திரை குத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை அந்த குரல்கள் மௌனப்படுத்தப்படவில்லை, அவை கவனமாக கேட்கப்பட்டன. கல்வியாளர்கள், பாடத்திட்டத்தின் நிபுணர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த குறைபாடுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. குறிப்பாக பாடநூல் அச்சிடலில் ஏற்பட்ட தவறுகள், தயாரிப்பு குறைபாடுகள், நடைமுறை அமுலாக்கத்திற்கு போதிய கால அவகாசம் இல்லாத நிலை, இவை அனைத்தும் அரசியல் வசதிக்காக மறைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த கல்வி மறுசீரமைப்பு விவாதம் இயல்பான சூழலில் நடைபெறவில்லை. வலதுசாரி கலாசார மற்றும் மத அடிப்படைவாத சக்திகள் பயத்தை அரசியலாக்கின. கல்வி மறுசீரமைப்புகளை மதத்திற்கு எதிரான சதி, கலாசாரத்தை அளிக்கும் திட்டம் என பிரச்சாரம் செய்து சமூகத்தின் ஒரு பாதுகாப்பு மனப்பான்மை கொண்ட மத நம்பிக்கையாளர்களின் சிந்தனைகளை அவர்கள் விஷமாக்கினர். இந்த விஷமயமான அரசியல் சூழலை உணர்ந்த அரசாங்கம் ஜனாதிபதியின் அதிகாரத்தை வெளிப்படுத்தவில்லை, மோதலை தூண்டவில்லை. மாறாக வேகத்தை குறைத்து மறுசீரமைப்பை ஒத்திவைக்கும் முடிவை எடுத்தது. இது பின்னடைவல்ல, இது அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடு. ஆனால் இங்கே ஒரு தெளிவான அரசியல் பொறுப்பு உள்ளது. கல்வி மறுசீரமைப்புகளை மதவாத, வலதுசாரி, அடிப்படைவாத அரசியலிடம் ஒப்படைக்க முடியாது. பொய்யான தகவல்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. எனவே அரசாங்கமும் கல்வி மறுசீரமைப்புகளை ஆதரிக்கும் முற்போக்கு சக்திகளும் சமூகத்தில் தீவிரமான அரசியல் விளக்க பணியில் ஈடுபட வேண்டும். பொய்களை உடைக்க வேண்டும், உண்மைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். கல்வி என்பது மதவாத அரசியலுக்கான பலியாடு அல்ல என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும். கல்வி மறுசீரமைப்பு கட்டாயத்தின் மூலம் அல்ல, சமூக ஒப்புதல், அரசியல் தெளிவு, மக்களின் பங்கேற்பு ஆகியவற்றின் மூலமே வெற்றி பெறும். இன்றைய இந்த முடிவு ஒரு வலுவான அரசியல் செய்தி. அதிகாரம் இருந்தால் போதும் என்பது ஆட்சி அல்ல. அதிகாரம் இருந்தும் ஜனநாயகத்தை தேர்வு செய்வதே உண்மையான அரசியல் மாற்றம்.